Sorry for the delay. Beginning of this Teachers' Day program. Anyway, we are here to remember our esteemed alumni, and the reason for the Teachers' Day, Dr. Sarvapalli Radhakrishnan. And we are very happy to have our joint director us, and we are happily welcoming her just to give you words of greetings and honor our the best teacher, the visionary teacher, and our former president, Dr. Sarvapalli Radhakrishnan. We are beginning this with Tamil Varthu. Can we all stand for this? நீராறும் கடலொழுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மகனமென திகழ்பலத கண்டலிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனும் திருநாடும் தக்க சிறு திரைமுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மறக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழவை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you for blessing us with matters to guide us with wisdom, patience, and love. God, we pray for their good health, happiness, and faith, so that they will continue to inspire and lead their young ones. We will have our greetings, and then we will continue our regular Teachers' Day program. Greetings to all of you in the name of the Lord Jesus Christ. I also bring greetings and blessings from our Chairman and Secretary and our Bishop. We are very happy and we are very proud to have our Ajani Ma'am, Dr. K. Malarma among us. I am on behalf of Buddhist College Management, the Secretary Chairman, and all the teaching faculty members and the non-teaching and all the student community. We welcome you to our Buddhist College, the day of this Teachers' Day celebration, ma'am. We warmly welcome. I request all of you to stand and welcome. I request ma'am to give greetings and honor our alumni and our former president, the visionary teacher, Dr. Sarvapalli Radhakrishnan. It's okay. யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உங்களது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்று சொன்ன தந்தை பெரியார் அறிவுலக ஆசானை வணங்கி ஏகலைவர்களை கட்டை விரல் வாங்காமல் ஏகலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியில் துரோணாச்சாரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துள்ளேன். எல்லா விதமான ஆசிரியர் தொடர்பான விருதுகள் அனைத்துக்கும் இந்திய அளவில் கொடுக்கக்கூடிய விருதுகளுக்கு துரோணாச்சாரியர் என்ற பெயரிடப்படும். அதுல எங்களை போன்ற சிந்தனையாளர்களுக்கு மாற்று கருத்து உண்டு. ஏனென்றால் அர்ஜுனனுக்கும் ஏகலைவனுக்கும் ஒரு தராதரத்தை நிர்ணயித்து அவனுடைய பின்னணியை வைத்து ஏகலைவனின் கட்டை விரல் வாங்கிய துரோணாச்சாரியரை நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு ஒப்பிட முடியுமா என்ற கேள்வியை எப்பொழுதும் நாங்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். அதனால் தான் கட்டை விரல் வாங்காத துரோணாச்சாரியர் என்று உங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அனைத்து ஆசிரியர் பெருமக்களும்
மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கல்லூரிக்கென்று ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தை காலம் காலமாக கட்டிக்காத்து வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதற்கு எனக்கு எல்லா விதமான தகுதிகளும் உண்டு என்று நினைக்கிறேன். ஆசிரியையாக மட்டுமல்ல, 29 ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செய்து 30வது ஆண்டில் இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நான் கல்வி பணியில் செய்து வருவதால முழுமையான எனக்கு தகுதி உண்டு என்று நினைக்கிறேன். கடந்த வாரம்தான் என்னிடம் பயின்ற மாணவர்கள் தங்களுடைய 25வது வெள்ளி விழா ஆண்டை என்னை அழைத்து கொண்டாடி இருக்கின்றனர் விழுப்புரத்தில். அத்துணை பேரும் அதில் ஒரு மாணவன், என்னிடம் பயின்ற மாணவன் ஒரு IPS ஆஃபீஸராக டெல்லியில் துணை ஜனாதிபதியோட பாதுகாப்பு அலுவலராக வேலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் என்னிடம் பயின்றிருந்தனர் என்று அந்த விழாவில் பெருமையோடு பகிர்ந்து கொண்ட போது நிச்சயமாக நல்ல ஆசிரியராக நான் நின்றிருக்கின்றேன் என்ற செய்தியோடு மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் ஆண்டுதோறும் அழைத்து உங்களை நல்ல ஆசிரியராக, அம்மா நீங்க எனக்கு ரோல் மாடல் என்று எப்பொழுது சொல்கிறார்களோ அப்பொழுது மட்டுமே நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக பரிணாமம் அடைவீர்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இதுவும் கூட இந்த விழாவிற்கு நான் வந்ததும் கூட எதேச்சியாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, திட்டமிடப்படாத ஒரு நிகழ்வு. எதா இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்ற ஜோக்கை தாண்டி இயல்பாக நடக்கக்கூடியதுதான் நல்ல வெற்றியை பெறுகிறது என்று சொல்லி உங்கள் கொண்டாட்டத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. Every celebration begins with a warm welcome. I now invite Ms. P. Harry from First BA English to welcome us. I would like to extend my heartfelt welcome to our training ma'am.
departments to dedicate the speech to our teachers. சிலேட்டு பலகையை விரல் பிடித்து எழுத வைத்தீர்கள். தோளுக்கு மேல் தூக்கி வைத்து தந்தை எனக்கு ஊரை காட்டினார். 4 சுவரில் என்னை உட்கார வைத்து உலகம் காட்டினீர்கள். ஓங்கி அடித்த பிறகு நேராக இறங்கியது மண்டையில் படிப்பு. உங்களை கண்டு பயம் எனக்கு காரணம் அந்த புரியாத கணக்கு. திக்கி படிப்பேன் தமிழை வியக்க சொன்னாய் குரலை. பள்ளி முடிந்து கண்ணீர் வருகையில் அதோடு சேர்த்து பொறுப்பும் வந்தது. ஆசிரியராக மாற வேண்டும் என நினைக்கவில்லை. உங்களைப் போல் ஆக வேண்டும் என்பதை ஒருபோதும் மறக்கவில்லை. தேடி பிடித்து உங்களை கண்டேன். காலை கவ்வி அணைத்து அழுதுவிட்டேன். தூக்கி நிறுத்தி ஒன்று சொன்னீர்கள். நாளை உன் மாணவன் விடுவான், நீயும் தயாராக இரு என்று. பேராசிரியர் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்து மலர் ஏற்றிவிடும் ஏணிகளாய் வெற்றியின் படிக்கட்டுகளாய் நறுமணம் வீசும் மலராய் இருக்கும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் என் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருளை அகற்றி வெளிச்சம் தருவது தீபம். இருளை அகற்றி வெளிச்சம் தருவது தீபம். அதைப்போல் எங்களின் மனதிலை போக்கி எதிர்காலத்திற்கான வெளிச்சத்தை அளிப்பவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே. வானத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரமாய் எங்களை உயர்த்தி காட்டிய சாதனைக்கு பின்னால் இருப்பவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே. நாங்கள் படித்தவரை தடுமாறும் போதெல்லாம் எங்களை சீர்படுத்தி நல்ல பாதையை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே. இத்தகைய சிறப்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆசிரியர்களை உங்களுக்கு எந்த கைமாறு செய்வது எதுவுமே ஈடாகாது. ஆதலால் நீங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் நீடித்த சுகத்தோடும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வர கேட்பேன். மறுபடியும் ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி இதன் சார்பிலே நன்றி. காலை வணக்கம். கம்பன் கவிப்படுத்த மொழி, என் பாரதி கற்பித்த மொழி, பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே சிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழை வணங்கி எனக்கு உரையை தொடங்குகிறேன். ஒரு கல்லை மெல்ல மெல்ல சிறுக அழகை சிறக்கிறது. அதுபோல மாணவர்களை அழைத்து அன்பால் அரவணைத்து அறிவுரை கூறும்போது சாதாரண மனிதன் சாதனை படைக்கும் மாமனிதராகிறார்கள். அன்பாய் பேச தமிழை பார்க்க நீ என்னை கண்டு கர்ப்பம் கொள்ளவில்லை, என்னை கண்டு சினம் கொள்ளவில்லை, என்னை கண்டு வெறுப்பு கொள்ளவில்லை. ஒரு நாள் உண்மையை மிஞ்சி நான் வாழ்வு உயர்ந்து நின்றாலும் இவர்கள் என் பிள்ளை என்று தெரிந்தது கொள்வார்கள். அறிவின் மூச்சை வழங்கும் பதிலே அழியாத செல்வதற்கு வழிகாட்டும் ஆசானே, எங்களின் திறமையை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானே, எதிர்கால சந்ததியை செலுத்தும் சிற்பியே, அறியாமையை நிரூபித்து அறிவிக்க முயற்சிக்கின்ற என் அன்பான பேராசிரியர் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் வாழ்த்துக்கள். Good afternoon, everyone, respected teachers and my dear friends. Today, we all gathered here to celebrate Teachers' Day, a day dedicated to honoring the people who guide us, inspire us, and shape our future. We celebrate this day on 5th September, the birth anniversary of Dr. Sarvepalli Radhakrishnan, a great teacher, philosopher, and former President of India. College life is a phase where we gradually transform into responsible individuals, and our teachers play a huge role in this journey. They don't teach us subjects, but also motivate us to face real-life challenges and give us the confidence to achieve our dreams. On behalf of all the students, I would like to thank our teachers for their dedication, patience, and constant support. It is because of your guidance that we grow into better versions of ourselves each day. Once again, I wish all our respected teachers a happy Teachers' Day. At first, I wish you all very happy Teachers' Day. Dr. Radhakrishnan was an excellent teacher, a great scholar and president of India. Teachers' Day was the best way for students to express love and respect. They are source of knowledge and wisdom. A good education can change everyone. A good teacher can change everything. Wish you happy Teachers' Day. அறிவின் உரை வழங்கும் பதிலே அறியாத செல்வத்திற்கு வழிகாட்டும் ஆசானே, எங்களின் திறமையை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானியே, எதிர்கால சந்ததியை செதுக்கும் சிற்பியே, பல தலைமுறைக்கு அறிவுரை தந்து மாணவர்களின் வளர்ச்சியை நம் உயர்வாக எண்ணும் என் ஆசிரியருக்கு ஈடு இணையாகவில்லை. பறக்கும் பட்டமற்ற நம் ஆசிரியர்கள் நம்மை உயர உயர பறக்க வைக்கும் நூலாகிறார்கள் நம் ஆசிரியர்கள்.
Dear esteemed teachers, on this special day dedicated to the creation of children, I want to express my heartfelt gratitude. On this special day dedicated to the unsung heroes of education, I want to express my heartfelt gratitude for all the students, like the character that is captured by the makers of the heartbeat of knowledge. You nurture students in college, shaping them into good human beings. Just as a mother nurtures a baby children, fueling their growth and development. Teachers in college fill the hearts of students with kindness and their minds with shining knowledge. When students are born into the world beyond college, they emerge as good human beings with character like with teacher and mothers. Your passion for your subject and your genuine for each student success makes you apart as an exceptional teacher. Through your guidance, I have not only gained knowledge, but also learned the value of perseverance, curiosity and kindness. You are showing that education is not just a but the most important thing for learning the knowledge. On this teacher's day, I want to congratulate your efforts of caring, your hard work in knowledge, and your efforts in celebrating. Thank you for being a part of knowledge. For a lunch. A teacher affects eternity. He or she can never tell where their influence starts and ends. Respected heads of the department, deans of various disciplines, and esteemed colleagues of the Women's College, and my dear student friends, greetings to all of you in the name of our Lord Jesus Christ, and to all the beloved teachers, I wish and greet the very happy Teachers' Day to all of you. Teachers' Day is a moment to express our deepest gratitude and admiration for the educators who tirelessly work to enlighten and inspire our students. At this moment, I personally thank Dr. Premagani, Dean of Student Affairs, who have arranged this program in a very short notice. We were just thinking that we should not miss to honor our alumni, Dr. Sarvapalli Radhakrishnan, as the whole India is celebrating tomorrow as the Teachers' Day. So as I requested her and she has arranged this program, I thank her personally. And at this juncture, I thank all the student leaders, especially Kalai Chelvan, Karan, Harini, Sandhya, and all the student participants who have wished the teaching community today. So on behalf of the teaching community, I thank the student friends who have greeted all of us. To the teachers, Dr. Radhakrishnan said, a teacher's purpose is not to create students in their own image, but to develop students who can create their own image. This thought beautifully captures the essence of teaching, empowering students not merely with their knowledge, but with wisdom, values, and the courage to think independently. Today, as we celebrate this special day, let us take a moment to honor the incredible contribution of the teachers. They are more than inspectors of subject. They are mentors, guides, role models, and at times even the second parents. The teacher ignites the curiosity, nurtures the creativity and resilience in the students. In an age where information is available at the click of a button, the role of the teacher has become very challenging and crucial. The teacher is not just the source of facts, but the beacon of guidance. I urge the students to reflect the sacrifices of your teachers made and to express your gratitude not just by words but through your actions and carry forward their lessons and their ideas, their teachings, embrace the lifelong learning and honor their efforts by striving your own excellence in your future. So I take this opportunity to thank all of you and greet all of you. Especially, I wish all the teachers, all the faculty members, all the professors, happy Teachers' Day, and to the students who are all patiently
be waiting here. I thank you and bless you. God bless you all. Thank you. Thank you, ma'am. Of Teachers' Day celebration in the spirit of love, respect, and gratitude for our teachers. विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा